என்னது? ஏஐ டாகோட இமேஜ காட்டினா அதை கேட்னு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணுதா? ஏஐ தப்பு இல்லாமங்க பண்ணும். ஆமா, அது தப்பே பண்ணாலும் தானே திருத்திக்கும். அதுதான் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர், பேக் ப்ரொபகேஷன். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அப்சர்வ் நாலேஜ் அண்ட் அப்ளை இன் யுவர் லைஃப் டு ரீச் ஹை. இதே மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ்க்கு டு அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. வாங்க வீடியோக்குள்ள போ. நம்ம லாஸ்ட் வீடியோல நியூரான்ஸோட 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸா இருக்கக்கூடிய வெயிட், பயாஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பேக் ப்ரொபகேஷனா என்னன்னு பார்க்க போறோம். இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் இந்த டோட்டல் ப்ராசஸே. இதை மட்டும் புரிஞ்சுட்டாலே பேக் ப்ரொபகேஷனா என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிடிக்ஷன், செகண்ட் ஸ்டெப் எரர் கால்குலேஷன், தேர்ட் ஸ்டெப் எரர் அனலைசிஸ், ஃபோர்த் ஸ்டெப் பேக் ப்ரொபகேஷன். வெயிட் இந்த மாதிரி ஒண்ணா சொல்றதை விட ஒரு ரியல் டைம் கிச்சன் சினாரியோவை எக்ஸாம்பிளா கம்பேர் பண்ணி சொன்னா கடைசி வரைக்கும் உங்களால இந்த 8 ஸ்டெப்ஸை மறக்கவே முடியாது. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, நம்ம ஒரு தோசை ஊத்துறோம், ஆனா அது அவ்வளோ பெர்ஃபெக்டா வரல. அதனால நம்ம அடுத்தடுத்து தோசை ஊத்திட்டே இருந்தோம்னா அது கரெக்டா பெர்ஃபெக்டா வந்துருமா? இல்லவே இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எங்க பிரச்சனைன்னு டிடெக்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சியை ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு தோசை ஊற்றி பார்த்தோம்னா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணி பார்க்கறத பேக் ப்ரொபகேஷன் சொல்றோம். இப்போ மிஸ்டேக் எங்க இருக்குன்னு டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை சால்வ் பண்றதுக்காக அந்த பேட்டர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கன்சிஸ்டன்ஸா ஃபார்ம் பண்ணோம்ல, அதுதான் வெயிட் அப்டேட். இப்போ இந்த ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னா பார்த்தா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா புரியும். ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன்னா ஒரு மாடலை நம்ம மேக் பண்ணா அதுதான் ப்ரிடிக்ஷன். செகண்ட் எரர் கால்குலேஷன்ஸ், அதாவது எவ்வளோ எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது. இதை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ தான் இதோட ஃபார்முலா. பட் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு நம்ம வீடியோட லாஸ்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப ரியல் டைமா இருக்கும். அதை பார்த்தா இந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தேர்ட் எரர் அனலைசிஸ். அந்த எரர்ல இருந்து நம்ம எவ்வளோ எரர்ஸ் இருக்கு எங்கெங்க அப்படின்னு அனலைஸ் பண்றது எரர் அனலைசிஸ். அடுத்து பேக் ப்ரொபகேஷன்ஸ், அதாவது நம்ம பின்னோக்கி போய் அதை பாக்குறோம்ல, எங்க எரர் இருக்குன்னு டிடெக்ட் பண்றோம்ல, அதுதான் பேக் ப்ரொபகேஷன். நெக்ஸ்ட் நம்ம எரரே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வர 5th ஸ்டெப் தான் இந்த வெயிட் அப்டேட். அதை நம்ம ஏற்கனவே இருந்ததை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். அதுதான் வெயிட் அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோசை பேட்டர்ல ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியா இருந்தது, அதுல கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணும்ல, அப்டேட் பண்ணும்ல, அதுதான் வெயிட் அப்டேட். நெக்ஸ்ட் வெயிட் அனலைசிஸ். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பேட்டர் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருந்தது, அது வெயிட் அனலைசிஸ். லாஸ்டா நம்ம ஒரு பெட்டரான டோஸ் ஊத்துறோம் இல்லையா, அதுதான் பெட்டர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா நம்ம பண்ணதையே ரிப்பீட் பண்றோம். இப்போ உங்களுக்கு இந்த 8 ஸ்டெப்ஸும் ரொம்ப நல்லா புரியுதுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எரர் கால்குலேஷன் அண்ட் எரர் அனலைசிஸ்க்கு இன்னொரு ஈஸியான ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எரர் கால்குலேஷன் அண்ட் எரர் அனலைசிஸ்ல இருக்கிற டவுட்டும் கிளியர் ஆயிடும். இப்போ ஒரு யூடியூபர் அவரோட தம்ப்நெயில்லையே 1 lakh எக்ஸ்பெக்டட் வியூஸ்னு வச்சாரு. ஓகேவா? பட் ஆனா அவருக்கு வந்த வியூஸ் ஜஸ்ட் 14,000 தான். ஆக்சுவல் வியூஸ் ஜஸ்ட் 14,000 தான். இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். சரி, வாங்க இந்த எரரை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். எரரோட ஃபார்முலாவை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். எக்ஸ்பெக்டட் வியூஸ் மைனஸ் ஆக்சுவல் வியூஸ். எக்ஸ்பெக்டட் வியூஸ் 1 lakh அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் ஆக்சுவல் வியூஸ் ஜஸ்ட் 14,000. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தா எரர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எரர் 86,000. இதுதான் நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன். இப்போ பேக் ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணி அந்த எரர் எப்படி நடந்ததுன்னு அனலைஸ் பண்றாங்க. பார்த்தா அதுல தம்ப்நெயில், டைட்டில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ எரரை அனலைஸ் பண்ணி வெயிட்டா அப்டேட் பண்ண போறாங்க.
இப்போ வெயிட் அப்டேட் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வெயிட் அப்டேட் பண்றதுன்னா ஜஸ்ட் மாடலை இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த எக்ஸாம் இருக்கு. இப்போ ப்ரிடிகேட் வியூஸ்னா 1 lakh இருக்கு. ஆக்சுவல் வியூஸ் வந்து நமக்கு ஜஸ்ட் 14,000 தான். பட் எரர் சிக்னல்ஸ் வந்து 86,000 வருது. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கறத தான் இந்த அப்டேட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணும். தம்ப்நெயில் ஆப்டிமைசேஷன், டைட்டில் ஆப்டிமைசேஷன், ஃபைனலா கண்டென்ட் ஆப்டிமைசேஷன். அதாவது தம்ப்நெயில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஒரு கலரா பிரைட் பண்ணுவாங்க, இல்ல கிளியரான ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி டைட்டில்லையும் அதே தான், கேட்சி டைட்டில்ஸ் வைப்பாங்க. அந்த டைட்டிலை பார்த்தோன்னே பார்க்குறவங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் டைட்டில் ஆப்டிமைசேஷன்ல பார்ப்பாங்க. ஃபைனலா கண்டென்ட் ஆப்டிமைசேஷன். கண்டென்ட்லையும் பெட்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா என்கேஜிங்கா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டென்ட் ஆப்டிமைசேஷன்ல இருக்கும். இது என்னெல்லாம் ஃபைனலா சேர்ந்துதான் வெயிட் அப்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் வெயிட் அப்டேட் பண்ணோன்னே அந்த மாடல் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே வியூஸ் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிடும். இததான் வெயிட் அப்டேட் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டர் ரிசல்ட்ஸா கொடுக்க முடியும். இப்படித்தான் ஒரு எரரை நம்ம கால்குலேட் பண்ணா பேக் ப்ரொபகேஷனை யூஸ் பண்ணி மாடலை இம்ப்ரூவ் பண்றோம். இதே மாதிரி ஏஐ வீடியோஸ்க்கு டூ அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ.